பும்ராவை பேன் பண்ணணும், பும்ராவோட பவுலிங் ஆக்ஷன் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸஸ் வந்து ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பிருத்திவி ஷா ஏன் இந்த ஆக்ஷனில் வந்து அன்சோல்ட் ஆனார் அப்படிங்கிற பற்றின ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றி இன்னொரு பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம லைக் கொடுத்துருங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிருத்திவி ஷா மேட்ருக்கு வந்துடும். ஸோ அவர் எதனால் இந்த ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆனார் அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணி பார்க்கும்போது ஷாக்கிங்கான நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்தியா அண்டர் 19 டீமை இவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணார். ஸோ அவருக்கு அண்டரில் விளாண்டவங்க எல்லாமே இப்போ 10 crore மேலே தான் வந்து ஆக்ஷனில் சோல்ட் ஆயிருக்காங்க. பட் இவர் வந்து அன்சோல்ட் ஆயிருக்காரு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்கிற அதுவும் சில அஃபீஷியல் சொல்கிற ஒரே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இவரோட தனிப்பட்ட வாழ்க்கை தான் இவர் வந்து அன்சோல்ட் ஆக வச்சிருக்கு. இவரோட டவுன்ஃபாலுக்கு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான ஒரு எஃபெக்ட் பண்ணுது அவர் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மனுஷன் வந்து கரியரோட உச்சத்தில் இருக்கும்போது அவருக்கான எல்லா விஷயமும் அவர் கிடைக்கும். ஸோ பணம் எல்லாமே கிடைக்கும், பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் அவன் வந்து கரெக்டான திறமையான பிளேயராக வர முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாலுமே அவனால் எந்த ஒரு பெரிய இடத்துக்கு அவனால் போக முடியாது. அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளே வந்து வினோத் காம்ப்ளே அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். ஸோ இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 90s வந்துட்டு சச்சின் டெண்டுல்கரோட வினோத் காம்ப்ளே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டேலண்டான பிளேயர். பட் அவரோட கரியரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு. ஸோ பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும் போது அவரோட கரியர் அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பிருத்திவி ஷாவுக்கும் இதேமாரி விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சில அஃபீஷியல்ஸ் வந்து இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் எப்படி அவர் கடந்து மீண்டு எப்படி கிரிக்கெட்டில் கம்பேக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணுவோம். அவர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பும்ராவோட விஷயத்துக்கு வருவோம். ஸோ பும்ராவோட பவுலிங் ஆக்ஷன் தப்பாக இருக்குது, அவரை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தற்குறி ஃபேன்ஸ், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சில தற்குறி ஃபேன்ஸ் வந்து இதை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இந்தியன் டீமை லீட் பண்ணுறாரு, பவுலிங் ஸ்டடியும் லீட் பண்ணுறாரு, ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு, ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அந்த மேட்ச்சில் வாங்குறாரு அப்படின்னா அந்த மனுஷனுக்கு எவ்வளோ திறமை இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஸோ அப்படி இருக்க நிலையில் எப்படி அதை சொல்ல மனசு வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியல. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அவர் வந்து பேன் பண்ணணும், அவனோட ஆக்ஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அவரோட திறமையை பற்றி யாருமே இங்கே வந்து பேச மாட்டாங்க. ஸோ இதே ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸை இந்தியாவில் எவ்வளோ அளவுக்கு கொண்டாடணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியன்ஸ் வந்து அவங்கள கொண்டாடிட்டு இருக்கோம். பட் அவனுக்கு வந்து நம்மளோட டீம் பார்த்தீங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க, ஒரு ஹேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த விதத்துலலாம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பட் இருந்தாலும் இந்த நியூஸ் எப்பயுமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் பும்ராவை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக இதை நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது எப்பறம் சிரிப்பு தாண்டா வருது அப்படிங்கிறது பேசுவீங்க. பட் இதான் உண்மை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு நியூஸ் எப்பயுமே பும்ராவை அட்டாக் பண்ணாது, அஃபெக்ட்டும் பண்ணாது. ஸோ அவரோட திறமை இன்னும் மேலே போயிட்டு தான் இருக்க போகுது. ஸோ பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் இன்னும் அதிகமாக ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியன் டீமை இன்னொரு மேட்ச் வின் பண்ண வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதேமாதிரி சூப்பரான வீடியோவில் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அண்ட் தான் பை ஃப்ரம் திஸ் இஸ் வித்யாசாகர். தேங்க்யூ ஸோ மச். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் லைக் கொடுக்காம லைக் கொடுத்துருங்க. இதேமாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.